ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டைம் வந்து 10 மணி. 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா நுவரலியாவில் ஒரு பனிமூட்டமாக இருக்குது. வெதர் பார்த்தீங்கன்னா 13 செல்சியஸ், அவ்வளோ குளிர். இந்த பனிமூட்டம் வந்து டெய்லி வராது, எப்போயாச்சும் இருந்துட்டு தான் இப்படி ஒரு பனிமூட்டம் மாதிரி வரும் மழை வர டைமில். ஸோ இன்றைக்கு எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பனிமூட்டத்தை. ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சில நேரம் போயிடும்னு நினைக்கிறேன். மாறி மாறி ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கும் இந்த கிளைமேட். ஸோ ரோட்டை பார்த்தீங்கன்னாலே ஒரு வாகனங்கள் வாரதே தெரியாத மாதிரி இருக்குது. ஒரு பனிமூட்டமாக கிட்ட பண்ணிக்கிட்டு தான் வாகனங்களே அந்த தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் சுத்த வரையோ ஒரே ஒரு பனிமூட்டமாக இருக்குது. அந்த தைல தோட்டங்கள், மலைகள் எதுவுமே தெரியலை. இந்த ஏர்லி மார்னிங் 5:30 மாதிரி இருக்குது. நுவரலியாவில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கொழும்பு போகிற ரோட்டில் ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து மசாலா டீ ஒன்று இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கனாலே வேறு லெவலில் இருக்கும். அந்த வியூ எல்லாம் சுத்த வரைவே தேயிலை தோட்டமாக இருக்கும். அந்த காஃபி ஷாப் அந்த நடுவில் இருக்கிற மாதிரி, இந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த பார்த்திங்கனாலே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன். இந்த ஷாப்லாம் மசாலா டீ ஒன்று இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அங்கே குட் மார்னிங். எனக்கு ஒரு மசாலா டீ வந்து போடணும். எப்படி மசாலா டீ போடுறீங்க? மசாலாக்கு அது எல்லாம் இந்த சின்னமன் ஆர்ஜாதி கலக்கணும். நான் ஒருக்கா கொழும்புலேருந்து வரும்போது இங்கே வந்தேன் நாங்கள் ஷாப்புக்கு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே தான் இங்கே வந்து நாங்கள் அப்போ ஒருக்கா இங்கே அவர் அந்த அங்கே நிற்பார். நேற்று வந்தேன் அந்த அங்கே நிற்பார். அவர் தான் ஒருக்கா போட்டு தந்தார் மசாலா டீ. அதுக்கு பிறகு நான் இங்கே நுவரலியா வந்தால் இந்த சொப்புக்கு வராமையே போக மாட்டேன். அவ்வளோத்துக்குமே டேஸ்டாக. ஆனால் எஃப்னால அங்கே சைட்லாம் அப்படி இல்லை. ஆனால் ஃப்ளேன் டீயும் குடித்தேன் நான் இங்கே. ஆனால் அந்த ஃப்ளேன் டீயோட எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதுக்காண்டி அப்படி எவ்வளோ டேஸ்ட்? ஓகே ஓகே, நான் அதில் வெயிட் பண்ணுறேன் கொஞ்சம். ஓகே, தேயிலை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இந்த டீ ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த இதில் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ப்ளூ கலரில் ஸ்கை. முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி இந்த கிளைமேட் வந்து ஒரு க்ளௌடியாக இருந்துச்சு. எப்படி அந்த முகிலெல்லாம் வந்து எப்படி அந்த வாகனத்தில் போகும்போது இந்த ரோடே தெரியாத மாதிரி, பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கூட தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு மேஜிக் நடத்த மாதிரி எப்படி வெயில் இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படி இருக்குது இந்த கிளைமேட். ஆனால் இங்கே வந்து ரெகுலராகவே அப்படித்தான். சம்டைம் க்ளௌடியாக இருக்கும், சம்டைம் ஹாட்டாக இருக்கும். ஆனால் வந்து எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த ஃபெருசாக சுடாது. இந்த நார்மலாகவே இதுன்றா. ஆனால் மற்றபடி குளிராக தான் இருக்கு மணி டைம். வேறு லெவல் இடங்க இந்த இடம் நுவரலியா. இந்த வியூனால தானே கூட்டிடுவாங்க. ஆனால் உண்மைக்கு நல்லா இருக்கு. நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி இருக்காது. ரிலாக்ஸாக இருக்கும். பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் ஜஸ்ட் இங்கே உட்காந்து அங்கே திங்க் பண்ணும்போது நல்லா கூல் ஆகிடும். டீ பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த டீ தூள் வந்து இங்கே நுவரலியாவில் இந்த கிளைமேட்டுக்கு இருக்கிறனால தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காமல் சொல்கிறாங்க. நான் கேட்டேன், இங்கே வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிறத வந்து பொருளுக்கு அனுப்புகிறாங்க, அப்புறம் இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறத தான் எங்களுக்கு தராங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாதான். இந்த ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்காம். இப்போ இவங்க வந்து ஃபேக்ட்ரி போயிட்டு பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதை தான் எடுப்பாங்களாம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே. ஆனால் மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆனால் நமக்கு வரது வந்து லோ பட்ஜெட் டீ தூள்லாம் நமக்கு எஃப்னா அந்த சைட்டில் அங்கே வரது. ஆனால் இங்கே வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குமா. இந்த மசாலா டீ பார்த்தீங்கனாலே ஒரு 6-7 திங்ஸ் இதில் போட்டு அந்த மசாலா அண்ட் சின்னமன் தூள் இதெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்களாம். ஆனால் உண்மையாக நல்லா இருக்குங்க. நான் அந்த கீழே போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. See.
நல்ல கொஞ்சம் பனி வந்து சாப்பிடும். சரி ஆக்களும் கூடுதலாக பனி வந்தால் இந்த தேயிலையெல்லாம் பழுதாக போயிடுமான்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா பார்த்திங்கன்னா இந்த வயசுலேயும் எந்த ஒரு களைப்பும் இல்லாத மாதிரி அசால்ட்டாக வேலை செஞ்சுட்டுருக்காங்க இந்த அம்மா. ஓகேம்மா பாய். பாய் பாய். மசாலா டீயோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 ரூபா தான். 180 ரூபா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து வேறு லெவலுங்க உண்மையாக. அந்த காஃபி டீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் 700 ரூபா 800 ரூபா வரும். ஆனால் இந்த மசாலா டீன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஆனால் அந்த டீயை விட இது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சைட் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த டீ வந்து நான் கேட்டேன் இப்போ எப்படி இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, இப்படி பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற பிளான்ட்லாம் வந்து இங்கே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால, அந்த குளோரியா இந்த கூலாக இருக்கிற சிட்டிகளில் இருக்கிறனால அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குமா. ஆனால் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே சைட் வேறு அந்த கொட்டான இடத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் வந்து அதோட தன்மை வந்து இல்லாமல் போதாம். அதனால தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுமென்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றபடி வந்து இங்கே யூஸ் பண்ணுறது அங்கே யூஸ் பண்ணுற எல்லாம் முறை மாதிரி தான். மற்றது வந்து ப்ரைஸ் இருக்குது, அது பெஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டீ தூளெல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கே இங்கே ஃப்ளாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நான் இந்த ஃப்ளாண்ட் வந்து இங்கே இருக்கிற டீ தூள் எடுத்து தான் இவங்க இதுன்னு தராங்க. ஆனால் உண்மையாக நல்லா இருங்க. ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பெஸ்ட்டான தேயிலை எல்லாம் இருக்குது. இங்கே இருந்தால் ஃபாரினுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. இந்த தேயிலை உற்பத்தியை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன் நான். அதோட பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயத்தை இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சர்ச்சில் வந்து ஃபியானோ ஒன்று இருக்குது. ஃபியானோ, அந்த ஃபியானோ வந்து உலகத்திலே 2 தான் இருக்குது. ஒன்று இங்கிலாண்டில் இருக்குது, மற்றது இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நுவரலியாலான் இருக்குது. ஆனால் அந்த சர்ச்சுக்கு வந்து நான் நேற்று போய் பார்த்தேன். அந்த ஃபியானோ வந்து வாசிக்க தொடங்கினாங்கண்டா அவ்வளோத்துங்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்குமா. ஏன்டா உலகத்திலே 2 ஃபியானோ தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, மற்ற இங்கிலாண்டில் ஒன்று இருக்குது. அது சொன்னால் எப்படியும் ஒரு 1500 வருஷத்துக்கு பழமையானதாம் அந்த ஃபியானோ. அப்படின்னா எவ்வளோ அதுக்கு குவாலிட்டியாக இருக்குமென்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ அது இயராக அந்த பியானோ பராமரித்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் என்னத்துக்காக வீடியோஸ் பண்ண விடலைன்னு சொன்னால் அங்கே வந்து தொல்பொருள் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அலோட்டே இல்லைன்னு சொன்னால் யாருக்குமே அலோட் பண்ணி நாங்கள் சரி ஃபாரினர் சரி யாருமே அங்கே வீடியோஸ் பண்ண இல்லாத அந்த ஸ்டேஜில். ஸோ இன்றைக்கி வந்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவில் அந்த இடத்த போய் பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த இடம் வந்து நுவரெலியாவில் நீங்கள் கேட்டிங்கனாலே காட்டுங்க. அந்த பியானோ இருக்கிற இடம் அந்த சர்ச் இதுன்னு கேட்டிங்கனாலே அங்கே காட்டுவாங்க எல்லோரும். நான் அந்த வீடியோஸை வந்து இதில் கவர் பண்ண முடியலை, இல்லைன்னா நான் அதில் போட்டிருப்பேன். இங்கே நுவரெலியா வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியாது இங்கே இருக்கு. எனக்கே இன்றைக்கு தான் தெரியும் இப்படி ஒரு இது இருக்குன்னு சொல்லி. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.